ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இந்த தொக்குக்கு கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு ஈக்குவலான ரேஷியோவில் புளிப்பில்லாத நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கலாம். அதை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தொக்கு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். 5 நிமிஷம் மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறமா காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ண கத்திரிக்காய், முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். பச்சை கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸில் எடுத்திருந்தேன். ரொம்ப பொடியை நறுக்கிறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப குழைவாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்ததும் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. எப்பயுமே தனித்தனியாக செய்கிறத விட கத்திரிக்காய், முருங்கைக்காயை சேர்த்து தொக்கு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காயோடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். காரத்துக்கும் கலருக்கும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வற்றி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கின மல்லித்தலைகள் சேர்த்துக்கலாம். தோசை, சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.